கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்மை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் இந்த வாசித்த வசனத்தின் மூலமாக, அதோடு கூட நாங்கள் தியானிக்க போகிற மற்ற வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த கிருபையோடு கூட ஆண்டவரை இந்த செய்தியை தொடர கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வசனத்திலே தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்றும், அவர் யாரையும் வேண்டுமென்று சோதித்து பார்க்கிற தேவன் அல்ல என்று நாம் வாசித்தோம். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், அந்த நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள், அந்த சோதனைகளை மூலமாக, அந்த சோதனைகளின் மூலமாக வரக்கூடிய வேதனைகள், அந்த வேதனைகளிலிருந்து நாம் விடுதலை அடைய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய போதனைகள், அந்த போதனைகள் மூலமாக நாம் செய்ய வேண்டிய சாதனைகள் என்கிற 4 தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சோதனை, வேதனை, போதனை, சாதனை. அந்த சோதனைக்குத்தான் மிக அருமையான இந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசித்தேன். திரும்பவும் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்ட வசனத்தையும் மிக முக்கியமான ஒரு காரியம், என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது சோதனைகள் எப்படி வருகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15 17 வரை நாம் வாசிக்கும் போதும் இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, மன்னிக்கணும், 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15 17 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று இந்த யோவான் எழுதின இந்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த சோதனை எதனால் நமக்கு வருகிறது என்றால் இச்சையினாலே வருகிறது. இச்சையை ஒரு வகையிலே நாம் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொன்னால் ஆசை என்று கூட அதை சொல்லலாம். சில உதாரணங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏவாள் ஆதாம், நான் ஆதாம் ஏவாள் என்று சொல்லாமல் ஏவாள் ஆதாம் என்று சொல்லுகிற காரணம் என்னவென்றால்,
முதலில் ஏவாள் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே ஏவாளோடு கூட ஆதாமும் சோதிக்கப்பட்டபடினாலே ஏவாளை முதலாக சொல்லி நான் இரண்டாவதாக ஆதாமை சொல்லுகிறேன். அங்கே ஒரு முக்கூறு உள்ள ஆயுதம் அவர்களை தாக்குகிறதை பார்க்கிறோம். அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பிக்கிறதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே அந்த கனி ஏவாளுடைய பார்வையிலே புசிப்பதற்கு அது எப்படி காணப்பட்டதாம்? அது புசிப்பதற்கு நல்லதாய் காணப்பட்டது. இது மாம்சத்திலே உண்டாகிற இச்சை. பார்வைக்கு அது இன்பமாய் காணப்பட்டது. இது கண்களில் உண்டாகிற இச்சை. அது புத்தியை தெளிவிக்கிறது. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? சத்துரு சொல்லி கொடுத்தது. அதுதான் அந்த முக்கூறு ஆயுதம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அது புத்தியை தெளிவிக்கிறது. இது ஜீவனத்தின் பெருமை. இந்த முக்கூறு ஆயுதங்கள் தான் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் மூலமாக ஆதாம் மூலமாக நுழைந்த அந்த பாவத்தின் அந்த காரணங்கள், அந்த முக்கூறு ஆயுதங்கள் இன்றைக்கும் மிக வல்லமையாக விசுவாசிகள் மத்தியிலும் அவ்விசுவாசிகள் மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவ்விசுவாசிகள் அந்த முக்கூறு ஆயுதங்களுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனால் கர்த்தரை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் கூட நான் இந்த காலகட்டங்களிலே மிக அதிகமாக இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிறதான முக்கூறு ஆயுதத்திற்கு அவங்க இன்றைக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியம் என்ன? அந்த கனியை புசித்து, அவர்கள் விலக்கப்பட்ட கனியை புசித்து, தானும் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்து, அவர்கள் அங்கே பாவத்தை செய்தபடினால விளைவுகள் பார்த்தீங்கன்னா அந்த விளைவுகள் மிக கொடூரமாக அல்லது மிகவும் கடுமையாக இருக்கிறதே பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 10-11 வாசிக்கிறோம். அவர்கள் தேவ மகிமையை இழந்தார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். 3:16 அவர்களுடைய பாவத்தினால மனுக்குலம் சபிக்கப்படுகிறது. 3ஆம் அத்தியாயம் 14, 17, 18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தை ஆண்டவர் சபிக்கிறார். இவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாயிருந்த சர்ப்பத்தை ஆண்டவர் சபிக்கிறார். அவர்கள் இருந்த அந்த பூமியையும் ஆண்டவர் சபிக்கிறார். அதற்கு அடுத்த விளைவு, முக்கியமான விளைவு என்னவென்றால், தேவ சமூகத்திலிருந்து 23, 24 வசனங்கள் சொல்லுகிறது, அல்லது ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் இருவரும் விரட்டப்படுகிறார்கள். பாருங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவ்வளவு வேதனைகளையும் கொண்டு வருகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அந்த சோதனையில் விழுந்து போகும்போது தேவ மகிமையை இழந்து விடுகிறோம். சாபத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் விலகி போகிறோம். இது நம்மை அறியாமல் கூட இது நடக்கலாம். இன்னொரு உதாரணத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் சிம்சோன் என்ன சொல்கிறார்? என் கண்களுக்கு அவள் பிரியமானவள், கண்களின் இச்சை, அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். இது மாம்சத்தின் இச்சை. 7வது வசனத்தில் அவள் சிம்சோனின் கண்களுக்கு பிரியமாக இருந்தாள் என்று திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம் 2வது வசனத்தில், அதனுடைய 21வது வசனத்தில் அங்கே விளைவுகள் காணப்படுகிறது. சிம்சோனை அவர்கள் சிறை பிடிக்கிறார்கள். சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்படுகிறது. 2 வெண்கல விலங்குகளால் அவனை கட்டுகிறார்கள். சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருக்கிறார். 25வது வசனத்தில் வேடிக்கை பொருளாக மாறுகிறார். 30வது வசனத்தில் தேவன் அழைத்த நோக்கம் அங்கே நிறைவேறவில்லை. சிம்சோன் 20 ஆண்டுகள் நியாயாதிபதியாக இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே. அவரை அழைத்த நோக்கம், அவரை தெரிந்து கொண்ட நோக்கம், அவருடைய நசரேய விரதத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர வேண்டும்.
அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே அழைத்து வர வேண்டிய அந்த சிம்சோன் அவரே பெலிஸ்தருக்கு அடிமையாக மாறுகிறார். இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமை அங்கே உண்டாகிறது. காரணம் என்ன? கண்களுக்கு அவள் பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்கிற அந்த கண்களின் இச்சை, அந்த மாம்சத்தின் இச்சை, அது அவரை இவ்வாறு அவருடைய நிலை தடுமாற செய்து அவர் தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய அழைப்பை அவர் இழந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில். எனவே சோதனைகள் முதலாவது எப்படி வருகிறது என்றால் இச்சையின் மூலமாக வருகிறது. நாம் யாக்கோபில் வாசித்தது போல அந்த இச்சை பாவமாக மாறுகிறது. ரெண்டாவதாக அது பாவம். சோதனை வருகிறதற்கு ரெண்டாவது வழி பாவம். முதலாவது இச்சை, ரெண்டாவது பாவம். உதாரணமாக யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். போத்திபாருடைய வீட்டில் போத்திபாரின் மனைவி வீட்டில் யாருமே இல்லை என்று சொல்லி அவனை சயனிக்க கூப்பிடுகிறாள். பல நாட்களாய் அவன் மேலே இச்சையாயிருந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயம் 6லிருந்து 9 வரை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அங்கே நீங்கள் இதை வாசிக்க முடியும். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உள்ள மேன்மை என்னவென்றால் அந்த பாவத்திற்கு அவர் உடன்படவில்லை. தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி என்று அவர் விலகி ஓடி போனார் என்று வாசிக்கிறோம். அதே போலத்தான் சோதனைகள் வருவது சகஜம். அந்த சோதனை யார் மூலமாகவும் வரலாம். அது விழுந்து விடாமல் பாவத்திற்கு விலகி ஓடுகிற யோசேப்பை போல நாம் இருப்போமேயானால் ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் நாம் செய்ய முடியும். மூன்றாவதாக அந்த சோதனைகள் எப்படி வருகிறது என்றால் உபத்திரவங்கள் அல்லது போராட்டங்கள் அல்லது நிந்தைகள் அல்லது அவமானங்கள் மூலமாக வருகிறது. இதற்கும் நான் உதாரணமாக முதலாவது யோசேப்பை எடுத்துக்கொள்வேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் முதலாவது அவருடைய சகோதரர்கள் அவரை குழியிலே கொல்ல நினைத்தார்கள். ஆனால் ரூபன் தலையிட்டு கொல்லுவதற்கு பதிலாக ஒரு குழியிலே போட்டார்கள் என்று 37ஆம் அத்தியாயம் 19லிருந்து 24 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. அதற்கு பிறகு போத்திபார் வீட்டிலே அவர் விற்கப்படுகிறார். 20 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறார். அவர் அடிமையாக போத்திபாருடைய வீட்டிலே ஒரு வேலையாளாக போகிறார். அங்குதான் போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய அழைக்கிறாள். அவர் அதை விலகி ஓடினபடியினாலே அவர் பாவம் செய்ய அழைத்தார், அவர் பாவம் செய்ய முயற்சித்தார் என்று வீண் பழி சாட்டப்பட்டு அவர் இப்பொழுது சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். 39ஆம் அத்தியாயம் 20வது வசனம். அங்கே ஒரு பானபாத்திரக்காரனும் ஒரு சுயம்பாகியும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கனவை அவர் எடுத்து சொல்லுகிறார். அப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய கனவு நிறைவேறி அவன் ராஜ அரண்மனைக்கு செல்லுகிறான். சுயம்பாகி தன்னுடைய ஜீவனை இழக்கிறான். பானபாத்திரக்காரனிடத்தில் யோசேப்பு சொல்லி அனுப்புகிறார், நீ என்னை மறந்து விடாதே, நான் எந்த தவறும் செய்யாமல் இந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று 40ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தில் அவர் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அங்கே வேத வசனம் சொல்கிறது அவன் மறந்து போனான். கடைசியாக இந்த சோதனைகள், இந்த போராட்டங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள், இதை எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு 41ஆம் அத்தியாயத்தில் 38வது வசனத்திலிருந்து வாஸ்து பார்ப்பீங்கன்னா அவர் அரண்மனைக்கு உயர்த்தப்படுகிறார். பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். பாருங்கள், அவரை பிட்டில் போட்டாங்க, அவரை பிரிசனில் போட்டாங்க, கடைசியில் அவர் பேலஸுக்கு போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையாக வரலாம். அவைகளை எதிர்கொண்டு நின்று நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும். அடுத்ததாக 4வதாக அந்த சோதனை எப்படி வரும் என்றால் விசுவாச சோதனையாகவும் வரலாம். சில நேரத்தில் கர்த்தரே அந்த சோதனையை நம்மை புடமிடுவதற்காக அவர் அதை அனுமதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக பிதாவாகிய தேவன் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணிக்கிறது ஒரு வகையில் இயேசுவுக்கு அது ஒரு சோதனை தான். ஆனால் அந்த சோதனையை அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாகத்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அதுபோல நாம் சோதனைகளை மேற்கொள்ளும் போது அதன் விளைவாக ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. 2வதாக ஒரு உதாரணத்தை சொல்வேனே ஆனால் ஆபிரகாம்
ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயம் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து உன்னுடைய ஏகசுதன் ஈசாக்கை நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை தான், விசுவாச சோதனை தான். 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற பிள்ளை ஆண்டவர் பலியிட சொல்லுகிறார். ஆனால் அது கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதே போல சோதனையிலே வெற்றி பெறுகிற நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும், மற்றவர்களை ஆண்டவர் அண்டையில் வழி நடத்த முடியும். யாக்கோபு 2ஆம் அத்தியாயம் 21 23 வரை வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படாதென்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இந்த விசுவாச சோதனையில் ஜெயிக்கிறவங்க யாராய் மாறுறாங்க? விசுவாசிகளின் தகப்பனாய் மாறுறாங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுறாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சிநேகிதர்களாக மாறுகிறார்கள். எனவே நீங்களும் நானும் அந்த விசுவாச சோதனையில் ஜெயம் பெறணும். அதைத்தான் ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார். அந்த விசுவாச சோதனையில் ஆபிரகாம் ஜெயம் பெறுவதற்கு உதவியாயிருந்த ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வரும். அடுத்ததாக கர்த்தர் அனுமதித்து பிசாசினால் வருகிற சோதனை. அதற்கு நல்ல உதாரணம் யோபுவினுடைய புத்தகத்தில் நீங்கள் நன்றாக வாசித்திருப்பீர்கள். யோபு 2ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் தெரியும். ஆனால் யோபு அந்த சோதனையை ஜெயிக்கிறார். அவர் நான் கர்த்தரை காண்பேன் என்று சொல்கிறார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்கிறார், என் கண்களே அவரை காணும் என்று யோபுவினுடைய புத்தகம் 23ஆம் அத்தியாயம் 10-14 வரை வாசித்து பார்த்தா யோபு அந்த சோதனையை ஜெயித்ததை பார்க்க முடியும். யாக்கோபு 5:11 நான் வாசிக்கிறேன். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் பிசாசின் மூலமாக ஒரு சோதனையை அனுமதித்து நம்மை புடமிட்டாலும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் உருக்கம் உள்ளவராய் அந்த சோதனையில் நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த யோபு அந்த சோதனையை சகித்ததுனால, அந்த சோதனையை ஜெயித்ததுனால 42ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திற்கு வரும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அவர் பின்னாலே இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய பிள்ளைகள் திரும்ப பெறப்பெற்றார். அவருடைய 2வதாக பெறப்பட்ட அந்த 3 குமாரத்திகளும் அன்றைக்கு உலகத்தில் சௌந்தரவதிகளாக இருந்தார்கள் என்று வேதத்திலே 42:12 நாம் வாசிக்கிறோம். இப்படியாக தேவனால் வரக்கூடிய, தேவன் அனுமதிக்கிற சோதனை உண்டு, தேவன் சில நேரங்களில் நம்மை சோதித்து பார்ப்பது உண்டு, பிசாசின் மூலமாக அனுமதிக்கிற சோதனை உண்டு. அப்படிப்பட்ட சோதனைகள்லையும் நம்ம ஜெயிப்போமையானால், ஆபிரகாமை போல யோபுவை போல ஜெபிப்போமையானால், விசுவாசிகளின் தகப்பனாக நீதிமானாக, அதே நேரத்தில் அவர் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்டது போல, யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல, 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றது போல நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அடுத்ததாக உலகத்தினால் வரக்கூடிய சில சோதனைகள். உலகத்தினால் வரக்கூடிய சோதனைக்கு உதாரணமாக நான் தானியேலை சொல்ல முடியும். தானியேல் இடத்துல குற்றஞ்சாட்டும்படியாக தானியேலை எப்படியாவது பொறாமையினால் அவர்கள் முகாந்திரம் தேடுகிறார்கள்.
ஒரு முகாந்திரத்தையும் அவர்களால் காண முடியவில்லை. எனவேதான் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் மாத்திரம்தான் அவரை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி அங்கு ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி 3 வேளையும் வழக்கத்தின்படி அங்கே ஆராதித்து வந்த அந்த தானியேலை கொண்டு அங்கே என்ன செய்கிறார்கள்? சிங்க கெபியிலே கொண்டு போடுகிறார்கள். தானியேலின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 16வது வசனத்தில் அவர் சிங்க கெபிக்குள்ளே போகிறார். 23வது வசனத்தில் வரும்போது சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார் என்று வாசிக்கிறோம். 28வது வசனத்தில் அந்த அத்தியாயம் முடியும் போது தானியேலுடைய காரியமோ என்றால் ஜெயமா இருந்தது என்று வாசிக்கிறோம். ஜெய கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களுக்கு சோதனைகளில் நம்ம ஜெயிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது வகையான சோதனை எப்படி வருகிறது என்றால், நம்முடைய மனமேட்டிமையினால சோதனைகள் வரலாம். நம்முடைய பெருமையினால, நம்முடைய அகந்தையினால. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யார் என்றால் எசேக்கியா ராஜா. 2 நாளாகமும் எசேக்கியா ராஜாவிடத்தில் எத்தனையோ நன்மையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் அவர் தவறுவதையும் நீங்கள் பார்க்க முடியும். 32வது வசனம், 24, 25 அந்த அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதி இருக்கிறது என்றால், அந்த பாபிலோனிலிருந்து பிரபுக்கள் வருகிறார்கள். எசேக்கியா சுகமில்லாமல் இருந்து கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்து கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் சுகம் சாரிக்க வருகிறார்கள். அப்பொழுது அவர் விசாரிக்க வருகிறவரிடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த பாபிலோன் பிரபுக்களிடத்தில் எதை காட்டக்கூடாதோ அதையெல்லாம் இந்த எசேக்கியா ராஜா அழைத்து சென்று அவர் காட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆண்டவருக்கு அது பிடிக்கலை. சில நேரங்களில் நம்முடைய பெருமையினால், நம்முடைய அகந்தையினால், நம்முடைய மேட்டிமையினால், அல்லது இன்னும் அதை எளிதாக சொன்னால் நமக்கு ஒரு மனத்தாழ்மை, ஒரு ஹியூமிலிட்டி இல்லாததுனால நம்மிடத்தில் உள்ளதை நம்ம விளம்பரப்படுத்த முயற்சிப்போம். நம்ம சுய பிரஸ்தாபம் நம்மை அறியாமலே வந்துவிடும். சுய விளம்பரம் நம்மை வந்துவிடும். அங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ சித்தத்திற்கு மாறாக அவர் நடந்து கொண்டபடியினால அவனுடைய சந்ததி எங்கே போகிறது? பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கூட பாருங்க, எசேக்கியா ராஜா அவர் அதை ஆண்டவரே அதை மன்னியும், அப்படி நடந்துவிடக்கூடாதே என்று சொல்லல, என்னுடைய நாட்களிலாவது எனக்கு சந்தோஷமாக இருக்குமே என்று தன்னுடைய சுயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதன் நிமித்தம்தான் 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாயிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு தனி மனிதன், எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தது, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு ராஜா தான். ஆனால் உயர்த்தப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் தான். ஆனால் உயர்த்தப்பட்ட நிலைமையில் அவருடைய வாழ்க்கையில் வந்த பெருமையினால் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் வந்தது. இது மனமேட்டிமையினால் வருகிற சோதனை. 5வதாக இயேசுவுக்கு வந்த 3 சோதனைகள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் சோதனை என்ன சொல்கிறாரு? சாஸ் என்ன சொல்கிறான்? நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அவர் பசியாக இருக்கிறார். 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அவர் இருக்கிறார். அங்கே ஒரு குறைவு காணப்படுகிறது. அவருக்கு இம்மீடியட்டாக அந்த நேரத்தில் பசி இருக்கிறது, சாப்பாடு தேவைப்படுகிறது. சத்துரு அதை பயன்படுத்தி இந்த கல்லுகளை நீர் அப்பமாக்கும். குறைவுகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் பிசாசு சோதனைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் அந்த சோதனையை ஜெயித்தார். அடுத்தது என்ன சொல்கிறான்? நீ தேவகுமாரனானால் கீழே குதியும், பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனத்தை சுட்டி காட்டி ஆண்டவரை சோதிக்கிறான். இது எதை காட்டுகிறது என்றால், இன்றைக்கு அநேகர் தவறான உபதேசங்களை உங்களுடைய காதுகளில் போட்டு உங்களை கேட்க செய்து உங்களை சோதிக்கிற காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3வதாக, நீ சாஷ்டாங்கமாய் பணியும்,
உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நான் உமக்கு தர்றேன், எதற்கு நீர் கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டும், அடிபட வேண்டும், பாடுபட வேண்டும், அதை விட எளிதான ஒரு வழியை நான் காட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். இதே போல தான் இன்றைக்கு உலகத்தில் எதற்கு ஆராதனை, எதற்கு வேதம் வாசிப்பு, எதற்கு ஜெபம், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். எத்தனை தடவை நீங்கள் பாவம் செய்தாலும் ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி உங்களை வழிதப்பி போக பண்ணுகிற ஒரு அனுபவம், பிசாசை வணங்க பண்ணுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளினாலே அன்றைக்கு இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட போது அவர் வசனத்தின் மூலமாக அந்த சோதனைகளை ஜெயித்தார் என்பது நமக்கு தெரியும். எனவே நாமும் அந்த சோதனைகளில் இருந்து நாம் ஜெயம் பெற கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக இந்த செய்தியினுடைய பகுதி இந்த சோதனைகளினால வருகிற வேதனை. சோதனைகளினால வருகிற வேதனை. சோதனையில் விழுந்து பாவம் செய்யும்போது, அந்த இச்சையில் விழுந்து இச்சை பூரணமாகும் போது அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபில் நம்ம வாசித்தோம். இங்கு உள்ள சோதனைகளில் விழும்போது என்னென்ன விளைவுகள் என்பதற்கு உதாரணமாக தாவீது ராஜாவை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் 1:17 அங்கே பத்சபாள் என்கிறதான ஒரு ஸ்திரீ மிகவும் சௌந்தரவதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள். உப்பரிகையில் ராஜா நடந்து கொண்டிருக்கிறார். அது யுத்த காலம். யுத்தத்திற்கு போக வேண்டியவர் தன்னுடைய கடமையை மறந்து அவர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீயுடைய அந்த சரீரம் அவருடைய கண்களில் ஒரு இச்சையை ஏற்படுத்துகிறது. அவளோடு கூட சயனிக்க வேண்டும் என்கிற அந்த மாம்சத்தின் இச்சை தொடர்ந்து வருகிறது. அவளை அழைத்து வர சொல்லுகிறான். அழைத்து வந்து அவளோடு கூட சயனிக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தான் செய்த குற்றத்தை மறைப்பதற்காக அவள் கர்ப்பவதியாகிறாள். அந்த குற்றத்தை மறைப்பதற்காக அவளுடைய புருஷன் உரியா, அவன் யுத்த களத்தில் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை எப்படியாவது அவளோடு கூட சயனிக்க செய்து அந்த பாவத்திலிருந்து தான் விடுபட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அதிலே தோல்வி அடைகிறார். அதன் நிமித்தமாக அந்த உரியாவை கொலை செய்வதற்கு ஒரு சாசனம் எழுதி மிகவும் வேதனையான ஒரு இடம் உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறார். யோவாப் அதை வாசித்து பார்த்து போர் முனையில் யுத்தம் தீவிரமாய் நடக்கிற இடத்துல உரியாவை வைத்து உரியா அங்கே சாகடிக்கப்படுகிறார். ஒரு பாவம் இன்னொரு பாவத்திற்கு நேராய் வழி நடத்துகிறது. பாருங்க, பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்துக்கொள்ளும், அது உன்னை பின்தொடரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது சங்கிலி போல அது நம்முடைய வாழ்க்கையில் பின்வரும். அதனுடைய விளைவுகளை நான் இப்பொழுது சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த உரியாவுக்கு பெத்சபாள் பெற்ற குழந்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது கேவலமாயிருந்தது. எனக்கு அந்த கேவலம் என்கிற வார்த்தை வேறு எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இடத்துல ஆவியானவர் எழுதுகிறார், அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது, அந்த குழந்தை மரணம் அடைகிறது என்று 2 சாமுவேல் 12:15 அவர் தாவீது அந்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னொருவனுடைய மனைவியோடு சயனித்தார். ஆண்டவர் எப்படி அதை நியாயந்திருக்கிறார் பாருங்க. அப்சலோம் தாவீதினுடைய மறுமனையாட்டிகளோடு கூட 2 சாமுவேல் 12:11 முதல்ல நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், உனக்கு இதே இது சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். அதை 16வது அத்தியாயம் 22 வரும்போது எல்லாரும் பார்க்கத்தக்கதாக சூரிய வெளிச்சத்திலே தாவீது மறைவிடத்தில் செய்த பாவத்தை அப்சலோம் தாவீதினுடைய மகன் அப்சலோம் தாவீதின் மறுமனையாட்டிகளிடத்தில் அதே தவறை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் தொடர்ந்து தாவீதினுடைய வாழ்க்கையில் சந்தித்த விளைவுகளை பார்ப்பீங்கன்னா, அம்னோன் தன்னுடைய சொந்த சகோதரி தாமாரை கற்பழிக்கிற ஒரு அவல நிலைமை 2 சாமுவேல் 13:1 வாசிக்கிறோம். அதற்கு ஒரு யோனதாப் என்கிற ஒரு தந்திரவாதி உதவியாக இருந்தானா. இதன் நிமித்தம் அவள் அப்சலோமுடைய சகோதரியாக இருந்தபடினால, தாமார் அப்சலோமுடைய சகோதரியாக இருந்தபடினால
அப்சுலோம் அம்னோனை கொலை செய்தான் என்று 13ஆம் அத்தியாயம் 29வது வசனத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையில் வேதனைகள் பெருகிறத பாருங்க. 13:36 சொல்கிறது, தாவீது மிகுந்த துக்கம் அடைந்தான். அடுத்ததாக நடந்தது என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாய் வந்த மரிக்கிறான். அங்கே ஒரு மரணம். தாவீதின் மனைவியை திருமணம் செய்ய விரும்பின தாவீதின் மகன் அதோனியா சாலமோனால கொல்லப்படுகிறான். இப்படி மரணத்திற்கு மேலே மரணம், கற்பழிப்புகள் தாவீதினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்தது. காரணம் என்ன? இந்த வேதனைக்கு காரணம் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. தாவீது செய்த பாவங்கள் அவனை விட்டு விலகாமல் தொடர்ந்து வந்து பல வேதனைகளை கொடுத்ததாக பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த செய்தியினுடைய 3வது பகுதியாக போதனை. அதற்கு ஆதாரமாக உபாகமம் 33ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். எனவே இந்த சோதனைகளை நம்ம ஜெயிப்பதற்கு, அந்த சோதனைகள் மூலமாக முதல்ல இச்சை பார்த்தோம், இச்சை மூலமாக வருகிற சோதனையை பார்த்தோம், அந்த சோதனையின் மூலமாக வருகிற வேதனையை பார்த்தோம். இதில் நீங்களும் நானும் விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஒரே வழி இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். தவறான போதனை, தந்திரமான போதனைகளுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கக்கூடாது. சரியான போதனை, ஆரோக்கியமான போதனைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:16 பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் நீ எச்சரிக்கையாயிரு. நீங்கள் யூடியூப்பில் கேட்குறதெல்லாம் நீங்கள் அப்படியே சரியென்று நினைக்க வேண்டாம். நீங்கள் கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் அது சரியென்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் கேட்டது இந்த வேத புத்தகத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். மிக தந்திரமான போதனைகள், கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், உங்களை உற்சாகமூட்டுகிற உபதேசங்கள், உங்களை பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் தரக்கூடிய உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. மிகவும் கவனமாக இருங்கள். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்து கொள்ளுவான், நீ ரட்சித்துக் கொள்ளுவாய். நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உபதேசங்கள் நம்முடைய வாயிலிருந்தும் புறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தவறான உபதேசங்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும், என்னுடைய சரீரத்தில் நான் எந்த அலங்காரம் செய்தாலும் அதை ஆண்டவர் பொருட்படுத்த மாட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலும் உன்னுடைய சரீரத்தினாலும் நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி தந்திரமாக சொல்லுவாங்க. நீ லிப்ஸ்டிக் போடலாம், நகத்தை பேய் மாதிரி வளர்த்து சாயம் பூசலாம், கண் புருவத்தில் பூசலாம், பலவிதமான சென்றுகளை போடலாம், இச்சையை தூண்டுகிற அளவிற்கு உன்னுடைய அலங்காரங்கள் காணப்படலாம், உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் போதும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ இடரலாக இருந்தால் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 14 நான் 17 வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 14 17. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல். நீ வெட்கப்படாத மன்னிக்கவும் 3ஆம் அத்தியாயம் 14 17 வரை, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த போதனை, அந்த நல்ல உபதேசத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். நல்ல உபதேசம்தானா என்பது முதல்ல அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தவறான உபதேசம், தந்திரமான உபதேசம், வழி விலகி போக செய்கிற உபதேசம், உங்களை கவிழ்த்து போடுகிற உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவாஸ் என்கிறதான ராஜா. யோவாஸ் என்கிற ராஜாவை குறித்து எத்தனையோ நன்மையான காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும். அவனுடைய தகப்பன் அகசியா யோராமுடன் சேர்ந்தபோது எகுவால் கொல்லப்படுகிறார். அப்பொழுது அவளுடைய தாய் அத்தாலியா அவள் ராணி பட்டத்திற்கு வந்து ராஜ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சங்கரிக்கிறாள். ஆனால் இந்த யோவாஸ், சிறு குழந்தையாக இருக்கிற யோவாஸை மாத்திரம் என்ன செய்கிறாங்க, ஒழித்து வைத்து அன்றைக்கு இருந்த அந்த ஆசாரியன் யோய்தாவால் பராமரிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு அவர் ராஜாவாக்கப்படுகிறார். 8 வயதில் யோவாஸ் ராஜாவாகிறார். கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும். 2 நாளாகமம் 24:2 நான் வாசிக்கிறேன். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதே 2 நாளாகமத்தில் 24ஆம் அத்தியாயம் 17 நீங்கள் 25 வாசித்து பார்த்தீங்கன்னா யோய்தா மரித்து போகிறார். ஆசாரியன் மரித்து போகிறார். அந்த யோய்தாவினுடைய மரணத்திற்கு பிறகு யூதாவின் பிரபுக்களின் தவறான போதனையினால் விக்கிரக ஆராதனைக்கு இந்த யோவாஸ் தன்னை அர்ப்பணிக்கிறான். தேவ கோபம் வருகிறது. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வந்து எச்சரிக்கிறார்கள், கடிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது யோய்தாவின் குமாரனாகிய சகரியா அவர் அங்கே ஆசாரியனாக இருக்கிறார். சகரியாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆசாரியனாக இருக்கிறார். அவர் அந்த யோவாசை கடிந்து கொண்டதற்காக அந்த சகரியாவை கல்லறிந்து பலிபீடத்திற்கும் அந்த வாசலுக்கும் நடுவிலே அவர்கள் கொல்லுவதை பார்க்க முடியும். இந்த மனுஷன் யாரு? ஒரு நாளில் சரியான போதனையினால கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவர். இப்பொழுது தவறான போதனையிலே விக்கிரக ஆராதனைக்கு நேராய் கடந்து போன போது சகரியா கண்டித்ததுனால அந்த சகரியாவை கல்லறிந்து கொல்லுகிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? சீரியர்கள் அந்த இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள், அடிமைகளாக மாறுகிறார்கள். யோவாசுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள், மகா வேதனை அவர் அனுபவிக்கிறார். அதோடு நிற்கவில்லை. அந்த யோவாசனுடைய ஊழியக்காரர்கள் அந்த சகரியாவை கொல்வதற்கு பழி வாங்குவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? படுக்கையிலே அவர்கள் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போடுகிறார்கள். யோவாசுடைய மரணம் அங்கே ஏற்படுகிறது. பரிதாபம் எப்படி தொடர்கிறது பாருங்க. ராஜாக்களை அடக்கம் செய்கிற கல்லறையில் கூட யோவாசை வைத்து அடக்கம் பண்ணவில்லை. இந்த மனுஷன் யாரு? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவன். யோய்தாவின் நாட்களெல்லாம் செம்மையானதை செய்தவன் தவறான பாதையில் வழி விலகி அந்த தவறான பாதையில் செல்லக்கூடாது என்று சொன்ன தீர்க்கதரிசியை, ஆசாரியனை கொலை செய்து மகாவேதனைக்குள்ளாக வாங்கி அந்த இரத்தப்பழியை சுமந்து அவனுடைய ஊழியர்களாலே கொல்லப்பட்டு ஒரு ராஜாவுக்குரிய மேன்மையை இழந்து சாதாரண மனிதனை போல அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று சரித்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிறோம். இதனால் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற போதனை சரியான போதனையா? கண்டதெல்லாம் கேட்டு தவறான போதைகள், தந்திரமான போதனைகளுக்கு உங்கள் செவிகளை சாய்த்து வழி விலகிறதே உங்களுக்கு தெரியாது. தவறான போதனையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால், தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் வழி விலகி செல்வது உங்களுக்கே தெரியாமல் அன்றைக்கு அந்த யோவாசுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகள் போல நமக்குடைய வாழ்க்கையில் கடைசியில் ஆவிக்குரிய ஒரு நஷ்டம் ஏற்படும். அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைக்கு நீங்களும் நானும் செல்லக்கூடாது. கடைசியாக 4ஆவதாக, முதலாவது நாம்
சோதனை பார்த்தோம், அந்த சோதனையினால் வந்த வேதனையை பார்த்தோம், அந்த வேதனையை மேற்கொள்ள போதனை முக்கியம் என்று பார்த்தோம். இப்பொழுது சாதனை மிக சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதற்கு நான் சொல்லுகிற உதாரணம் அப்போஸ்தலராகிய பவுல் அப்போஸ்தலரை குறித்து வாசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலர் அவர் போதனையை குறித்து ஒரு வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு வேணும். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நாம் ஏன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றோம்? நாம் ஏன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றோம்? பல காரணங்கள் இருக்கலாம். ஆவியானவரால் ஏன் இவ்வளவு நாளும் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம்? ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நித்திய ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நித்திய ஜீவனுக்காகத்தான் இவ்வளவு ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது, விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியில் வந்தது, உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் விட்டு எதற்காக நான் வெளியே வந்தேன்? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்காக. நித்திய ஜீவனையை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று அவர் தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார். இது போதனை. அவருடைய சாதனையை பாருங்க. 2 தீமோத்தேயு 4:7-8 அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். சோதனைகள் என்னென்ன வழியாக வரும் என்று நான் சொன்னேன். அந்த சோதனைகள் மூலமாக வருகிற வேதனையை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். அந்த சோதனையையும் வேதனையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சரியான போதனை நமக்கு வேண்டும் என்று சொன்னேன். அதோடு கூட நம்முடைய ஜீவன் நின்று விடவில்லை. நீங்களும் நானும் ஒன்றை சாதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், பட்டங்கள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், அந்தஸ்துகள் இருந்தாலும், இது எதுவுமே நம்மோடு கூட வரவில்லை. இது ஒரு நாடக மேடை போல, அல்லது ஒரு பிரயாணம் பண்ணுவது போல, அல்லது பரதேசிகளாய் அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் தான் இந்த உலக வாழ்க்கை. நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அது பரலோக ஜீவியம், அது நித்திய ஜீவன். அதை நீங்களும் நானும் சென்றடைய வேண்டும். வெறுங்கையர்களாய் அல்ல, ஒரு சிலரையாவது அழைத்து கொண்டு போக வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை நாம் மேற்கொண்டு வேதனைகளுக்குள்ளாக கடந்து செல்லாமல் நல்ல போதனையில் நிலைத்திருந்து சாதனை படைப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாம் ஒவ்வொருவரும் சாதனை படைக்கத்தக்க விசுவாசிகளாய் மாற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.